எல்லாரும் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல் நம்ம சேனலில் வீடியோ போட்டோம் ரொம்ப நாள் ஆகுது. சரி எங்கடா ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சட்டுன்னு ஒரு வீடியோவோட வந்து என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ஐயா சுபவி அவர்கள். சரி நம்ம ஐயாவை பார்த்த மாதிரி இருக்கும், அவர்கிட்ட முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, பொதுவாக நம்ம ஐயா சுபவி அவர்கள் ஒரு 2 விஷயத்த ரொம்ப தீவிரமாக ரொம்ப நுட்பமாக கவனித்து காத்திருப்பாப்புல, வெயிட் பண்ணுவாப்புல. அது என்ன விஷயம்னா, முதல்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய மேடை பேச்சோ அல்லது ப்ரெஸ் மீட்டோ எப்போ வரும், அப்படி வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு சட்டுன்னு ஒரு வீடியோவை பதிலுக்கு போட்டு விட்டா அப்புறம் அதுக்கான பேமெண்ட் எப்போ வரும், இந்த 2 விஷயத்துக்காக ஐயா சுபவி அவர்கள் ரொம்ப தீவிரமாக கவனிச்சுட்டு இருப்பாப்புல. ஆனால் ஐயா சுபவி அவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்சியாரிட்டியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்த பசங்கள்லாம், நேற்று முளைச்ச பசங்கள்லாம் இன்னைக்கு உங்களோட பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க, உங்களோட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன். ஒன்றும் இல்லை, நேற்று புதுசாக உடன்பிறப்பாக ப்ரமோஷன் ஆகி வந்திருக்கிற இந்த ப்ளூ சட்டை மாறம் கூட ஒரு நாளைக்கு ஒரு 4 பதிவாச்சும் அண்ணன் சீமான் அவர்களை பிடிச்சி எதையாச்சும் திட்டி அல்லது எதையாச்சும் விமர்சனத்தை பண்ணி போட்டுருவாப்புல. அப்படி எதுவுமே கிடைக்கலையா, எங்கிருந்தாவது ஒரு அவதூறு தூக்கிட்டு வராப்புல, சம்பந்தமே இருக்காது. எங்கேயாவது ஒரு அவதூறு தூக்கிட்டு வந்து அல்லது போலியாக அந்த நியூஸ் கார்டு வெளியிடுவாங்கல்ல, இந்த சன் நியூஸ், புதிய தலைமுறை, இந்த மாதிரி சேனல்களோட பேரை போட்டு போலி நியூஸ் கார்டு வெளியிடுவாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து போட்டுருவாப்புல. இப்படி எதையாச்சும் பண்ணி உங்களோட ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிடுறாரு ப்ளூ சட்டை மாறன். ஆனால் நீங்கள் இன்னும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதாக இருக்குது. கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சரியா? என்ன சொல்ல போறீங்க தம்பி, நான் பெரிய மனுஷன், அவனுங்க வந்து சில்லற பசங்க எதையாச்சும் அவதூறு பரப்புவாங்க, நான் அப்படி கிடையாது. நான் கருத்தியாக தான் விமர்சனம் வைப்பேன். அதே மாதிரி நான் வைக்கிற விமர்சனங்கள்லாம் நேர்மையான விமர்சனமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதான் நீங்கள் பண்ணலையே. அவங்க என்ன வேலையை பார்ப்பாங்களோ அதே வேலையை தான் நீங்களும் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதே கல்லூரியை அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அங்கே 2 பேரும் ஒரே மேடையில் பேசினாங்க. இவ்வளோதான். கூப்பிட்டவர் வந்து அந்த எஸ்ஆர்எம் கல்லூரியோட அந்த ஐஜேகே கட்சியோட தலைவர் கூப்பிட்டுருக்காரு, பேசினாங்க. ரைட்டு, முடிஞ்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா, சீமானும் அண்ணாமலையும் ஒரே கருத்து தான் பேசுகிறாங்க. இத்தனை நாள் ஒரே கருத்தை வெவ்வேறு மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரே கருத்தை ஒரே மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஐயா சொன்னதை எடுத்து போட்டு விட்ருவேன், சேனல்லே போட்டு விட்ருவேன். ஆனால் நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன், ரொம்ப உயர்ந்த உள்ளம் கொண்டவர், நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து விட்ருவீங்க. அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை நானே சொல்லிவிட்டு அதுக்கு என்ன சொல்லணுமோ அதையும் நானே சொல்லிக்கிறேன். இப்படி பேசியிருக்காரு ஐயா சுபவி அவர்கள். இதுலேருந்து என்ன தெரியுது, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சையும் இவர் முழுசாக பார்க்குறதில்ல, அண்ணாமலையோட பேச்சையும் முழுசாக பார்க்குறதில்ல. வர வர ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிட்டு இருக்குதுங்க. ஐயா பார்த்து சரி பண்ணிங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ண வேண்டியது, உங்கள் கூட்டாளிங்க யாரையாச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு வந்து அதை ஒரு வீடியோவாக பேசி விட்டு போயிடுறது. உங்கள் கூட்டாளிங்க யாருன்னு கேட்குறீங்களா? உங்கள் பழைய கூட்டாளிகளை நான் சொல்ல, அந்த கீரமணி, குளத்தூர் மணி, கூராமகிருஷ்ணன், அந்த கூட்டாளிகளை நான் சொல்ல. புது கூட்டாளிங்க சில பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஆபாசமாக ரொம்ப ரொம்ப அருவருப்பாக மட்டுமே, அதை மட்டுமே கெட்ட வார்த்தைகளையும் ஆபாசத்தையும் நம்பி மட்டுமே யூடியூப் சேனல் ரன் பண்ணுற சில திராவிட கூட்டாளிங்க புதுசாக அவங்களுக்கு கிடைச்சிடறாங்க இல்லையா, அந்த கூட்டாளிங்க சொல்கிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்கன்ட்டு அதை கொஞ்சம் கூட கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் உங்கள் மேலே இருக்கிற கிரெடிபிலிட்டி என்னத்துக்கு வருதுங்க ஐயா? கொஞ்சமாச்சும் அது என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? அதை கூட பார்க்காம மொத்தமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலையும் சீமானும் ஒரே கருத்தை தான் இத்தனை நாள் வெவ்வேறு மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரே மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சீமான் பேசுனதும் அண்ணாமலை பேசுனதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் அங்கே உண்மையாக நடந்தது என்ன, ஒரே மேடை தான், ஆனால் பேசின விஷயங்கள் வெவ்வேறு எதிரெதிரான விஷயங்கள். முதல்ல அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அண்ணன் சீமான் அவர்கள் தமிழிலிருந்து தேசியத்தை பார்க்குறாரு, நான் தேசியத்திலிருந்து தமிழை பார்க்குறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதே மேடையிலேயே அண்ணாமலை எங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் அண்ணாமலை தம்பி வந்து இப்படி சொல்கிறாப்புல, ஆனால் முதல்ல நான் என் தாய்க்கு மகன், அதுக்கப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் அப்படின்ட்டு அப்படியே அதுக்கு எதிரான கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அதே மேடையில் இந்திக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரே கருத்தை தான் அண்ணாமலையும் சீமானும் இத்தனை நாள் வெவ்வேறு மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே ஐயா, இது எந்த வகையில் நியாயம்? ஏதோ அந்த கெட்ட வார்த்தையை மட்டுமே நம்பி யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற அந்த சில்லற பசங்க ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அது அப்படியே வந்து வாங்கி எடுக்கிறதா? கொஞ்சம் கூட அது சரியாக தப்பான்னு செக் பண்ணுறது இல்லையா? புரியுது, வயசான காலத்தில் சில பல தடுமாற்றங்கள், சில பல சபலங்கள், சில பல மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்குந்தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், யூடியூப்பில் உங்களை நம்பி கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வரணுமா இல்லையா? அடுத்த தடவை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கங்க. ஆமாம், அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா சீமான் அவர்கள் தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை கொண்டாந்து நிறுத்துறாரு, அவருக்கு ஆங்கிலத்துக்கு எதிராக அவர் நிறைய இதில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல,
எங்கே அவர் அப்படி பேசினாரு? அண்ணன் சீமான் அவர்கள் ஆங்கிலம் கட்டாயமாக படிக்க வேண்டிய மொழின்னு தான் எல்லா மேடைகளிலும் பேசிட்டு இருக்கிறாரு. தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை கொண்டாந்து நிறுத்துறாரு. எனக்கு புரியுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அடுத்து பேசுறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வரல. அடுத்து என்ன பாயிண்ட் பேசலாம் சீமானை பற்றின்னு உங்களுக்கு மறந்து போச்சு, அல்லது உங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டீங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த மேட்ரு, இந்த தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை கொண்டாந்து நிறுத்துகிற மேட்ரு நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுன்ட்டு அதை கொண்டாந்து இதில் சொல்லி விட்டீங்க. அதை பண்ணது யாரு? தமிழுக்கு எதிராக உண்மையில் ஆங்கிலத்தை நிறுத்தினது யாரு? உங்கள் குருநாதர் தான். வீட்டில் கூட மனைவி கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு, வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு, தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசு அப்படின்ட்டு தமிழுக்கு எதிராக ஆங்கிலத்தை நிறுத்தியது உங்கள் குருநாதர் தான். தமிழை எவ்வளோ மட்டமாக கேவலமாக பேசணுமோ அவ்வளோ பேசுனது உங்கள் குருநாதர் தான். எந்த குருநாதர்னு கேட்குறீங்களா? அதான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்களே சில பல வேலைகள், அதே மாதிரி இந்த திருமணம் தாண்டிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதே போல் சில பல நுட்பமான தொழில்களுக்கெல்லாம் அவங்களோட தொடர்பு இருக்கிறதா இந்த பிரான்ஸ் தமிழ்ச்சி அவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் குருநாதர், அந்த குருநாதர் உங்கள் குருநாதர். இப்போ புரியும் நினைக்கிறேன் நான் யார் சொல்கிறேன்றதை பற்றி. அந்த குருநாதர் பேசுனதை கொண்டு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனதா நீங்கள் கதை கட்டிட்டு இருக்கிறீங்க. எப்படி இந்த புலிகேசி படத்தில் இந்த தலை அந்த உடலுடன் இணைய போகிறது அப்படின்ட்டு புலிகேசி சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குருநாதர் சொன்ன கருத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்து சீமானோட பொருத்திக்கிட்டு நீங்கள் சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் உருட்டிட்டு இருக்கிறீங்க ஐயா. அதுக்கு தான் சொல்கிறது, வயசான காலத்தில் சில பல மூட் ஸ்விங்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். உண்மையாகவே நம்ம யார் சொன்ன கருத்தை பேசிட்டு இருக்கிறோம்? சீமானை பற்றி பேசும்போது இடையில ஈவேரா எதுக்கு வந்துட்டு போகிறாரு? அப்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது, பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது, பாரதியாரை பற்றி சீமான் வந்து ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழை வந்து பாரதியாரை தான் ரொம்ப உச்சாணி கொம்பில் தூக்கி உட்கார வச்ச மாதிரி சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பாரதியார் வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் தமிழை பற்றி உயர்த்தி பேசியிருக்காரு. அவர் அதிகமாக பேசுனது சமஸ்கிருதத்தை தான் அதிகமாக உயர்த்தி பேசியிருக்காரு. அதே போல் வந்து சமஸ்கிருதத்தை தான் பாரதியார் வந்து தேவபாஷன்னு சொல்லியிருக்கிறாரே தவிர தமிழை தேவபாஷன்னு அவர் சொல்லலை அப்படின்ட்டு ஐயா சுபோய் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறேன், உண்மைதான். அவர் அதிகமாக சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசியிருப்பது உண்மைதான். தமிழை பற்றியும் அவர் உயர்வாக பேசியிருக்காரு. இருந்தாலும் அவர் இரண்டு மேலையும் பற்று வச்சிருக்காருன்றது உண்மைதான். நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதோ அல்லது கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறதோ கிடையாது. ஆமாம், உண்மைதான். பாரதியாரிடம் பல இடங்களில் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் முரண்படுறோம், அது உண்மைதான். அவர் தமிழை உயர்த்தி உயரமாக பேசுனது, சமத்துவத்தை பற்றி பேசுனது, விடுதலைக்காக அவர் பேசுனது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்கிறோம். இதற்காக நாங்கள் பாரதியை கொண்டாடுறோம். ஆனால் சமஸ்கிருதத்தை பற்றி அவர் பேசின விடயங்கள் எல்லாம் அவரை நாங்கள் ஏற்கவில்லை. சரிங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியாரை உயர்த்தி பேசுகிறார் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லா தமிழ் தேசியவாதிகளும் பாரதியாரை உயர்த்தி பேசுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. எப்படி அதே அண்ணன் சீமான் அவர்கள் முன்பு பெரியாரும் போராடினார், பெரியார் மட்டுமே போராடவில்லை, அதற்காக நாங்கள் பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் சொன்னாரோ, ஆனால் அவர் அப்படியே சொல்லிட்டு இருந்த சமயத்தில் கூட தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது, ஈவேரா தமிழ் தேசியத்திற்கு தேவையில்லாத அணி என்று அப்பொழுது இருந்தே அவர் பேசினாலும் நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் பாரதியாரை பற்றி பேசும்போது கூட பாரதியாரும் தமிழை உயர்வாக பேசியவர்களுள், தமிழை நேசித்தவர்களுள் ஒருவர். பாரதியாரை விட பல மடங்கு தமிழை நேசித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த பாரதிதாசன் கூட பாரதியை விட பல மடங்கு தமிழை நேசித்தவர் தான் அப்படின்ற நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள். உங்களை மாதிரி ஒரே ஒரு ஒத்தால தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட 1008 குப்பை 1008 அழுக்கு இருந்தாலும் அங்கே பாரு நான் ஃபாலோ பண்ணுறேன், நீ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆகணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நீயும் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மனுஷனை வந்து ஒரு ஐடியல் ஆகிற வேலை எங்கள் தமிழ் தேசியத்தில் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னங்கிறீங்க, சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அதுக்கு பதிலாக இந்தியை கொண்டாந்து திணிச்சு, அது கூடவே சமஸ்கிருதத்தையும் கொண்டாந்து திணிச்சு ஒரு ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக சீமான் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஐயா. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக கடுமையாக எதிர்த்து பேசினவங்களில் இந்தி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்றத அடித்து பேசுனதில் அண்ணன் சீமானுக்கு நிகரான அரசியல்வாதி இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க யாராச்சும் நீங்கள் தமிழ்நாட்டில் காட்டுன்னு பார்க்கலாம். அவ்வளோ உறுதியாக கடுமையாக இந்திய எதிர்த்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் ஏன் சில இடங்களில் ஆங்கிலத்தை தாக்கி பேசுகிறார் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு, இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறைக்கு தமிழ் மீது பெருசாக ஒரு பற்றோ அல்லது தமிழை கற்றுக்க வேணும் அப்படின்ற ஆர்வமோ இல்லாமல் போய் முழுக்க முழுக்க ஒரு ஆங்கில மோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க இல்லையா? ஆங்கிலம் படித்தா தான் பெரிய புத்திசாலி, ஆங்கிலம் பேசினாதான் பெரிய இன்டலெக்சுவல் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லைப்பா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது, நீ தமிழ் படி, தமிழ் தான் முக்கியம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக சில இடங்களில் ஆங்கிலத்தை தாக்கி பேசுகிறாரே தவிர இந்தியை திணிக்கிறதுக்காக கிடையாது. அதனால் ஐயா சுபோதி அவர்களே,
உங்களை பெருசாக முன்ன மாதிரி கவனிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பாவம் உங்களுக்கும் வயசாகிட்டும் போது நீங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் தளர்ந்துட்ட மாதிரி தெரியுது. அதனால் மனசு வர மாட்டேங்குது. என்ன ஒன்று பேசுகிறீங்க, தப்பு இல்லை, பேசுங்க, பெரிய மனுஷன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டான டீட்டெயிலாக பேசுங்க. சும்மா அந்த ப்ளூ சட்டை மாறன் அந்த இந்த சில்லறைங்க அதுங்களுக்கு நிகராகவே உங்களை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிரெடிபிலிட்டியை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.